నాథుడైన యేసుని పరిస్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని తల్లి వలెలలో కాపాడి నడిపెను తల్లి వలెలలో కాపాడి నడిపెను నీదు వాగ్దానములు నాకెంతో ప్రియము ఆనంద తైలమే నా ఆత్మకు నీదు వాగ్దానములు నాకెంతో ప్రియము ఆనంద తైలమే నా ఆత్మకు చీకటి వేళలో దీపమయుండెను చీకటి వేళలో దీపమయుండెను కదిలగానను నడిపెను కదిలగానను నడిపెను పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని తల్లి వలెలలో కాపాడి నడిపెను తల్లి వలెలలో కాపాడి నడిపెను నీవు సేవ చేయే పరిస్థితివి నీ ఆత్మశక్తి నింపితివి నీవు సేవ చేయే పరిస్థితివి నీ ఆత్మశక్తి నింపితివి సువార్తను ఇలా ప్రకటింపదియా సువార్తను ఇలా ప్రకటింపదియా ధైర్యమును నాకు ఇచ్చితివి ధైర్యమును నాకు ఇచ్చితివి పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని తల్లి వలెలలో కాపాడి నడిపెను తల్లి వలెలలో కాపాడి నడిపెను నిధి అయిన నా ప్రభువా నీ నిత్య మహిమకు నిర్ణయించి సర్వకృపానిధి అయిన నా ప్రభువా నీ నిత్య మహిమకు నిర్ణయించి పిలిచిరి నన్ను క్రీస్తు యేసునందు పిలిచిరి నన్ను క్రీస్తు యేసునందు పరిపూర్ణునిగా మార్చుటకు పరిపూర్ణునిగా మార్చుటకు స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని తల్లి వలెలలో కాపాడి నడిపెను తల్లి వలెలలో కాపాడి నడిపెను నీదు వాగ్దానములు నాకెంతో ప్రియము ఆనంద తైలమే నా ఆత్మకు నీదు వాగ్దానములు నాకెంతో ప్రియము ఆనంద తైలమే నా ఆత్మకు చీకటి వేళలో దీపమయుండెను చీకటి వేళలో దీపమయుండెను కొద్దిలగానను నడిపెను కొద్దిలగానను నడిపెను పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్
స్తుతించెదం నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదం సదా స్తుతించెదం నాథుడైన యేసుని పల్లివలేలలో కాపాడి నడిపెను పల్లివలేలలో కాపాడి నడిపెను పాడి స్తుతించెదం సదా స్తుతించెదం నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదం సదా స్తుతించెదం నాథుడైన యేసుని పల్లివలేలలో కాపాడి నడిపెను పల్లివలేలలో కాపాడి నడిపెను పాడి స్తుతించెదం సదా స్తుతించెదం నాథుడైన యేసుని పాడి స్తుతించెదం సదా స్తుతించెదం నాథుడైన యేసుని పల్లివలేలలో కాపాడి నడిపెను పల్లివలేలలో కాపాడి నడిపెను. நாம் பாடும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி மாற்றிக்கணும். நிறைய கேட்குது. நாம் பாடும்போது ஆண்டவர் சந்தோஷப்படணும். அவர் சந்தோஷப்படும் போது நமக்கு அவர் ஆசீர்வாதம் தரும்போது நம்முடைய கட்டுகள் உடையும், சமாதானம் கிடைக்கும், வெளிப்பாடு உண்டாகும், தரிசனங்களை காண்போம், வரங்கள் கிரியை செய்யும், அபிஷேகம் உண்டாகும். முதலாவது அவர் சந்தோஷப்படணும். அதான் ஆராதனை. அவருக்கு கொடுக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். ஆகிய நம் கை தட்டுகிற விதம், நாம் பாடுகிறதான அந்த வார்த்தையினுடைய கருத்துகள், நம்முடைய மனதில் பாடும்பொழுது நம்முடைய மனதில் வருகிற எண்ணங்கள், இருதயத்தில் பொங்குகிற எழுச்சிகள், இதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அதான் பார்க்கணும். நமக்கு மியூசிக் கேட்கும், பாட்டு கேட்கும், அவருக்கு நிறைய கேட்கும். நம்முடைய மனசுடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தின் எழுச்சி எல்லாமே அவருக்கு வெளிரங்கமாக இருக்கும். அதெல்லாம் அவர் கவனிச்சுட்டு இருப்பார். அதனால நம்ம என்னமோ யோசிச்சு பாடலாம், பாடாமல் இருக்கலாம், கண்ணை திறந்து எங்கேயோ வேடிக்கை பார்க்கலாம், ஏன்னா பாடிட்டு மைண்டு வேற என்னமோ யோசிக்கலாம். எத்தனையோ தவறுகள் உண்டு. ஆகையால் ஆண்டவர் இந்த தவறுகளை மாற்றி இந்த ராத்திரி நேரத்தில் பாட்டுகளை நாம் பாடும் பொழுது நம்முடைய மனது ஆண்டவர் மேல் பதிந்திருக்கும்படியாக நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்முடைய கவனத்தை திருப்புகிற எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்மத்தில் சந்தோஷப்படக்கூடிய ஆராதனையை செய்ய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பாட்டு சொல்லுகிறது, நான் பாடி ஆண்டவரை துதிப்பேன், எப்பொழுதும் அவரை துதிப்பேன். ஏனென்றால் என் இயேசு தாயை போன்ற தேவன், இதுவரைக்கும் என்னை தாயை போல கவனித்து பாதுகாத்து வந்தார். ஆகையால் நாம் எல்லாரும் நம்முடைய கவனம் செலுத்தி பாடும்படியாக, எந்த மியூசிக் வேண்டாம், எந்த ட்ரம்மும் மரக்கோ ஸ்டாம்பரின் எதுவுமே வேண்டாம், கை மாத்திரம் தட்டி நாம் ஆண்டவரை அந்த பல்லவியை மாத்திரம் ஆண்டவரை உயர்த்தி, நம்முடைய கவனம் தான் முக்கியம். எதையும் யோசிக்க கூடாது, ஆண்டவரை மட்டும் யோசிக்கணும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தார் இல்லையா, ஆக்சிடென்ட் வராமல் காத்து கொண்டார் இல்லையா, சட்டப்பூர்வமாக ஆக்சிடென்ட் வந்திருக்கணும், நாம் செத்துருக்கணும். இன்னைக்கு டீச்சர்ஸ் ப்ரேயரில் ஒரு ஜெப வேண்டுகோள், 11 வயசு பையனுடைய தலை மேலே மாட்டு வண்டியுடைய சக்கரம் ஏறிடுச்சு. அவன் கோமால இருக்கிறான், ஜெபம் பண்ணுங்க. சண்டே ஸ்கூல் பையன், யோசிச்சு பாரு. நமக்கு அப்படி நடக்கலையே, அதுக்காக எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணணும், நடந்திருக்கணுமே. தப்பு இல்லை, ஆனா வெறும் ஆக்ஷனா மாறிடக்கூடாது. வெறும் ஆக்ஷன். அப்போ உள்ளத்துல ஒண்ணும் இல்லை, கை மட்டும் ஆடுது, யாருக்கோ டாட்டா சொல்றோமா? அப்போ நாம் எதை செய்தாலும் அதை கருத்தா செய்வேன். என்ன, ஆண்டு இருதயத்தை தான் பார்க்கிறார், அவுட்வர்ட் ஆக்ஷன் அல்ல. மனுஷன் முகத்தை காண்கிறார், அதன் அர்த்தம் அவுட் சைடு என்ன நடக்குது. அப்போ வர்ஷிப் மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. அது டெட் பாடி. டெட் பாடியில மூக்கு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் வேஸ்ட்.
அதுபோல நம்முடைய அசைவுகள், நம்முடைய பாடு, நம்முடைய பாட்டு எல்லாமே கருத்தா இருக்க வேண்டும், ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது மறுபடியுமாக என் ஆண்டவர் தாயை போன்ற தேவன் இதுவரைக்கும் இந்த பூமியில் வைத்து என்னை பாதுகாத்தார், ஆகையால் நான் பாடி ஸ்துதிப்பேன் என்று நாம் இப்போது எல்லா வாத்திய கருவிகளோடு கருத்தாய் நம்முடைய மனது, இருதயத்தின் எழுச்சிகள் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம், அதான் முதல். இந்த உணர்வோடு மறுபடியும் அந்த பல்லவியை நான் பாடுமா. పాడి స్తుతించేదన్ సదా స్తుతించేదన్ నాదుడైన యేసుని సదా స్తుతించేదన్ నాదుడైన యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని పాడి స్తుతించెదన్ సదా స్తుతించెదన్ నాదుడైన యేసుని తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను நன்றி அப்பா. తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను 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 తల్లి వలె ఇలలో కాపాడి నడిపెను. Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். மறக்க கூடாது, நம்முடைய ஆராதனையின் நோக்கம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர் நம்மத்தில் மகிழ்வடைய வேண்டும். அடுத்த பாட்டு மலையாள பாட்டு. രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ കർത്തൻ വരവിനായി കാത്തിരിക്കുന്നു ഞാൻ കർത്തൻ വരവിനായി കാത്തിരിക്കുന്നു ഞാൻ കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ കാരുണ്യനിധിയെ കാണുവാൻ വെമ്പുന്നേ കാലങ്ങൾ ദീർഘമാക്കല്ലേ ഇനി കാലങ്ങൾ ദീർഘമാക്കല്ലേ രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ ഇന്നതിൽ പോകിടും ഞാൻ പ്രിയ ഇന്നതിൽ പോകിടും ഞാൻ രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാധിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ പീഡകൾ വന്നാലും ഭയമെനിക്കില്ലേ പീഡകൾ വന്നാലും ഭയമെനിക്കില്ലേ പാടുകൾ സഹിച്ച ക്രിസ്തു എന്നായിരുന്നു പാടുകൾ സഹിച്ച
രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ നിന്ദേഹം ലോകത്താൽ ജയിച്ചെന്നാകിലും നിന്ദേഹം ലോകത്താൽ ജയിച്ചെന്നായിരം പ്രിയസഹിതനാ പ്രിയനെ കാണും ഞാൻ പ്രിയസഹിതനാ പ്രിയനെ കാണും ഞാൻ അവനെന്റെ വൈദ്യനല്ലോ അവനെന്റെ വൈദ്യനല്ലോ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ വാണിടും നാളിനാ കാത്തിരുന്നേ പ്രിയ വാണിടും നാളിനാ കാത്തിരുന്നേ പ്രിയ ആമേൻ കർത്താവേ വരണേ വേഗം ആമേൻ കർത്താവേ വരണേ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുമേ നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുമേ എന്നതിൽ പോകിടും ഞാൻ പ്രിയ എന്നതിൽ പോകിടും ഞാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ പീഡകൾ വന്നാലും ഭയമെനിക്കില്ലേ പീഡകൾ വന്നാലും ഭയമെനിക്കില്ലേ മാനകൾ സഹിച്ച ക്രിസ്തു എന്നായിരം മാനകൾ സഹിച്ച ക്രിസ്തു എന്നായിരം വക്രുപ തന്നിടുമേ വക്രുപ തന്നിടുമേ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ വാണിടും നാളിനാ കാത്തിരുന്നേ പ്രിയ വാണിടും നാളിനാ കാത്തിരുന്നേ പ്രിയ ആമേൻ കർത്താവേ വരണേ വേഗം ആമേൻ കർത്താവേ വരണേ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ രാജാതിരാജൻ വരുന്നിതാ തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ വാണിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ വാണിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ സ്വർഗീയ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ സ്വർഗീയ സിയോന് പ്രിയനോടെന്നും ഞാൻ വാണിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ വാണിടും നാളിനായി കാത്തിരുന്നേ പ്രിയ ആമേൻ കർത്താവേ വരണേ വേഗം ആമേൻ കർത്താവേ ആമേൻ കർത്താവേ ആമേൻ കർത്താവേ വരണേ വേഗം ആമേൻ കർത്താവേ വരണേ ആമേൻ കർത്താവേ വരണേ വേഗം ആമേൻ കർത്താവേ വരണേ ആമേൻ കർത്താവേ വരണേ ആമേൻ കർത്താവേ Thank you, Lord. Thank you, Jesus. Oh, Rama Shabakatu Dankara Sarabakalamani Antuda.
Thank you Jesus, we praise you. ஏசாயா 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ராக்காலமும் வருகிறது, விடியற் காலமும் வருகிறது. 12 அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ராக்காலம் வருகிறது, விடியற்காலமும் வருகிறது, ரெண்டும் ஒரே டைம்ல வருது. அது எப்போ வரும் தெரியுமா? இயேசு வரும்போது. நமக்கெல்லாம் விடியற்காலம், இப்போ நமக்கு ராக்காலம். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு மோதுது, பாவம் மோதுது, தூக்கம் மோதுது, மாம்சம் மோதுது, மற்ற கூட இருக்கிறவங்க மோதுறாங்க. எல்லா போராட்டது, இரவு நேரம், அழ வேண்டிய நாட்கள், விழித்திருக்க வேண்டிய நாட்கள், ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டிய நாட்கள், முழங்கால நிற்க வேண்டிய நாட்கள், தாழ்த்த வேண்டிய நாட்கள், அறிக்கை பண்ண வேண்டிய நாட்கள், அடி வாங்குற நாட்கள். ராக்காலம். திடீரென்று ஒரு விடியற் காலம் நமக்கு வருகிறது. அன்றைக்கு அடி இல்லை, அதோடு போராட்டம் இல்லை, கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், சிங்காசனம் உட்கார்வோம், நித்திய மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு உலகத்தார் ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் இல்லை, பிரமாணம் இல்லை, ஜெபம் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி வேணாலும் வாழலாம். அவர்களுக்கு ராக்காலம். ஒரே டைமில் நமக்கு விடியற்காலம், அவர்களுக்கு ராக்காலம். அப்போது நம்முடைய பிரயாசம் விருதாவை போகக்கூடாது. நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிக்கொண்டு 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 எக்காலம் துணிக்கும் போது அந்த விடியற் காலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுக்காக தான் ராஜாதி ராஜன் இதோ வந்து கொண்டு இருக்கிறார். இங்கிலீஷில் பண்ண லோ ஹி இஸ் கமிங், இதோ வருகிறார். அர்த்தம் கிட்ட வந்துட்டார். பாருங்க, கிட்ட வந்துட்டார். கொஞ்ச நாள் தான் வந்துடுவார், ஒரு செகண்ட் தான், அவ்வளோதான், வந்துட்டு போயிட்டார். அந்த செகண்ட்ல நம்ம இல்லைன்னு சொன்னா, உள்ள பிரவேசிக்கலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபெய்த்தோம்ல வேலையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லி இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். அப்பா நான் கைவிடப்பட்ட, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சு, என்ன பண்ண, நெஞ்சடிப்போம், முடிய இழுப்போம், ஒன்றும் நடக்காது, முடிஞ்சு போச்சு. ஆகையால் கைவிடப்பட்டால் எப்படி அலறுவோமோ, இப்போ அலறுனா அது லாபமாக மாறும். ஆகையால் நம்முடைய ஜெபத்தின் வேகம் கூட வேண்டும், விழித்திருக்கிறதான நேரங்கள் கூட வேண்டும், ஜெப நேரம் கூட வேண்டும். ஆகையால் இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள் கர்த்தர் அந்த வேகத்தை நமக்கு தர வேண்டும். தன்னுடைய விசுத்தரை சேர்த்திடுவான், ராஜாதி ராஜா வருநிதா. ஆகையால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் இந்த ராக்கால ஜெபமும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கையில் நல்ல ஒரு செல்ஃபோன் இருக்கலாம், நல்ல ஒரு பைக்கு வச்சிருக்கலாம், கார் வச்சிருக்கலாம், வீடு நல்ல புது வீடாக இருக்கலாம். ஆனால் நம் யாரும் எதையும் ரசிக்கக்கூடாது, நம்முடைய மனசு எதுலையும் பதியக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? எதுவுமே நம்ம கூட வர போறதில்லை, எல்லாம் கைவிடப்பட போகுது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கூட கைவிடப்படும், நான் மாத்திரம்தான் மறுரூபம் அடைந்து போக போகிறோம். அதனால நம்முடைய மனசு இந்த கைவிடப்படக்கூடியதான அந்த பொருட்கள் மேல் இருக்கும் என்றால் நாமும் கைவிடப்படுவோம். லோத்தின் மனவே நினைவு கூறுங்கள். ஆகையால் இந்த பூமியில எந்த மாயோடு சம்பந்தப்பட்ட அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கக்கூடாது. அதிலிருந்து கர்த்தர் ஒரு மீட்பை நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாம் சரணம் அதுதான் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகும். வானமும் ஒழிந்து போகும், எனக்கா நித்திய ராஜ்யத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் என்றைக்கு அதற்குள் பிரவேசிக்க போகிறேனோ என்று ஆவல் தெரிவிக்கிறதான ஒரு சரணம் அது. ஆகையால் நாம் அந்த சரணத்தை கைகளை தட்டி பாடி நம்முடைய பூமிக்குரிய ஆசைகள், சிந்தைகளை கர்த்தர் மாற்றி நம்முடைய தரிசனம், நம்முடைய கனவு, நம்முடைய ஆசைகள் எல்லாம் பரலோக பக்கமாக திரும்பட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகுமே, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகுமே, നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ, നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ, എന്നതിൽ പോകിടും ഞാൻ, എന്നതിൽ പോകിടും ഞാൻ. രാജാതിരാജൻ അതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. രാജാതിരാജൻ വരുന്നിതാ, തന്റെ വിശുദ്ധരെ ചേർത്തിടുവാൻ. വാനവും ഭൂമിയും
വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ, വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ. നാഥനൊരുക്കുന്നേ, നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ. എന്നാലും പോകിടും ഞാൻ, പ്രിയ എന്നാലും പോകിടും ഞാൻ. വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ, വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോകുമേ. നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ, നിത്യരാജ്യമെനിക്കായി നാഥനൊരുക്കുന്നേ. എന്നാലും പോകിടും ഞാൻ, പ്രിയ എന്നാലും പോകിടും ഞാൻ. എന്നതിൽ പോകിടും ഞാൻ, പ്രിയ എന്നാലും പോകിടും ഞാൻ. എന്നാലും പോകിടും ഞാൻ, പ്രിയ എന്നാലും പോകിടും ഞാൻ. പ്രിയ എന്നാലും പോകിടും ഞാൻ. Thank you, Lord. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Tudanka Tidanka Raushabakarabani Antuda. Thank you, Jesus. நம்முடைய பரலோக ஆசைகள் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thy Savior speaks to thee with love so full and free. And now, O Lord, thou art my only plea. I give myself to thee. I will, God helping me, I will, O Lord, be thine. Thy precious blood was shed to purchase me. I will be wholly thine. By grace I will thy mercy now receive. Thy love my heart hath won. On thee, O Christ, I will believe and trust in thee alone. I will, God helping me, I will, oh Lord, be thine. Thy precious blood was shed to purchase me, I will be wholly thine. Thou knowest, Lord, how very weak I am, and how I feel to stray. For strength to serve, I look to thee alone. My strength thou must supply. I will, God helping me, I will, oh Lord, be thine. Thy precious blood was shed to purchase me, I will be wholly thine. And now, O Lord, give all with us today the grace to join our song. From the heart to gladly with us say, I will to Christ belong. I will, God helping me, I will, oh Lord, be thine. My precious blood was shed to purchase me, I will be wholly thine. To all who came when thou art here below and said, oh Lord, wilt thou? To them I will, was ever thy reply. We rest upon it now. Amen. Hallelujah. I will, God helping me, I will, oh Lord, be thine. Thy precious blood was shed to purchase me, I will be whole.
here below and said, Oh Lord, will thou? To them my will was ever thy reply. We rest upon it now. I will, I will, I will, God helping me, I will, oh Lord, be thou. Thy precious blood was shed to purchase me. I will be holy. I will, I will, I will, I will, God helping me, I will, oh Lord, be thou. Thy precious blood was shed to purchase me. I will be holy thou. I will, I will, I will, God helping me, I will, oh Lord, be thou. Thy precious blood was shed to purchase me. I will be holy thou. மூன்றாம் சரணம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் எவ்வளவு பலவீனம், எவ்வளவு வீக் என்று நீர் அறிவீர். நான் வழுவி விழுந்து போயிடுவேனோ என்று பயந்திருக்கிறேன், அதையும் நீர் அறிவீர். ஆகையால் உமக்கு நான் உண்மையா ஊழியம் செய்யறதுக்காக ஸ்ட்ரெங்க் பலனுக்காக நான் உண்மை தான் பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரே, நீர் தான் அதை சப்ளை பண்ணணும் ஆண்டவரே என்ற அந்த மூன்றாம் சரணம் சொல்லுகிறது. பல்லவி சொல்லுகிறது, ஆண்டவரே ஐ வில் அப்படின்னா எனக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உமக்கு நான் சொந்தமா இருக்கும்படியாக அதை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை என்னை சம்பாதிக்கும்படியாக நீர் சிந்தினீரே, ஆக நான் முழுமையா என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதனால அந்த ஐ வில் என்று சொல்லும்போது 100% எதையும் எனக்காக வைக்கவில்லை, எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். ஆகையால் மூன்றாம் சரணத்தை கைகளை தட்டாமல் மெதுவா கரங்களை உயர்த்தி நாம் பாட போகிறோம். நான் எவ்வளவு அதாவது வீக்கா இருக்கிறவங்க பாடினா போதும், என்னால முடியல, உங்களுடைய கிருபை இல்லாமல் என்னால முடியாத ஆண்டவர், நான் விழுந்துருவேன். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஆனால் உண்மையான வீக்கா இருக்கிற எனக்கு உங்களுடைய கிருபை வேண்டும், ஸ்ட்ரென்த் வேண்டும், இப்பொழுது சப்ளை பண்ணும் என்று விரும்புகிறவர்கள் அந்த பல்லவியை கரங்களை அந்த சரணத்தை மூன்றாம் சரணத்தை கரங்களை உயர்த்தி பாடுங்கள். ஐ வில் என்று சொல்லும்போது ஒப்பு கொடுத்து கைகளை தட்டி அந்த பல்லவியை நாம் பாடுவோமாக. Thou knowest, Lord, how very weak I am, and how I feel to stray. For strength to serve, I look to thee alone. The strength thou must supply. மறுபடியும் மூன்றாம் சரணம். Thou knowest, Lord, how very weak I am, and how I feel to stray. For strength to serve, I look to thee alone. The strength thou மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து I will, I will, I will, I will, God helping me, I will, oh Lord be thou. Thy precious blood was shed to purchase me, I will be wholly thine. I will, I will, I will, I will, God helping me, I will, oh Lord be thou. Be holy thou. I will, I will, I will, I will, God helping me, I will, oh Lord be thou. The precious blood was shed to purchase me, I will be holy thou. I will, God helping me, I will, oh Lord be thou. The precious blood was shed to purchase me, I will be holy thou. Tira, 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 mankaramana tuda, nimaka shamuria tida, irakatura tura, shamana karana matuda. Appa, Yeswe, stotram Yeswe, nimatiranka shabakara mankalani ankarantuda. Thank you Lord, we thank you. Gas cylinder order பண்ணா சில நேரம் 15 நாள் ஆகுது வந்து சேரத்துக்கு. செங்கல் ஜெலி கேட்டா இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் பலவீன ஆண்டவரே, நீர் எனக்கு ஸ்ட்ரென்த் தாரும் ஆண்டவரேன்னு சொன்னா உடனே தருவார். நம்முடைய பரலோகத்தில் பற்றாக்குறை இல்லை,
ஃப்ரீயாக கல்வாரியிலிருந்து அவர் சிந்தின ரத்தத்திலிருந்து அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து இலவசமாக கர்த்தர் பலனை சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த பாட்டுகளை பாடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமையை தந்து கொண்டே இருக்கிறார். ஓ ராமாவ் ஷபாங்கா பலவீனன் நான் பலவான் என்று சொல்லுவானாக. தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தீரானா ராசங்குரிபினா கத்துடா ரியாம்பஸ்தங்கரமானியா துடா ரியா ஷம்துடங்கரமானியா. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise, we praise. Thank you, Lord. Jesus, praise, we praise, Jesus. தமிழ் பாட்டு, மூன்றாவது பாட்டு. ஆனா ராகம் அடவி தெருக்களின் இடையில் அதே ராகம் தான். வரும் இவர் யாரோ ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலாம் முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலாம். இயேசுவே ஆத்மநேசரே சாரவின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ காட்டு மரங்களுக்கு சிலி போல் எந்த நேசரதோ என்கிறார். காட்டு மரங்களுக்கு சிலி போல் எந்த நேசரதோ என்கிறார். நாம போற்றுന്ന பரிமளமே இந்த ரசத்திலும் அது மதுரம். அல்லேலூயா. நாம போற்றுന്ന பரிமளமே இந்த ரசத்திலும் அது மதுரம். இயேசுவே ஆத்மநேசரே சாரவின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. என் பிரியம் ரூபவதி என அழுத்திடும் இந்த சத்தம் என் பிரியம் ரூபவதி என அழுத்திடும் இந்த சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்தேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. என் நேசனுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். என் நேசனுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவேன். நனவாண்டியே பாருங்களே நானும் சொல்லுவேன் அல்லேலூயா. நனவாண்டியே பாருங்களே நானும் சொல்லுவேன் அன்பிடமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரவின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா 10,000 சிறந்தோ 10,000 சிறந்தோ. அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம்
சத்தம் பெருவெல்ல இரைச்சல் முகம் சூரிய கோபுரம் சத்தம் பெருவெல்ல இரைச்சல் இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் புஷ்பமாம் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அமரூபவதி என அழைத்தேனே வசந்தம் என் பிரியமரூபவதி என அழைத்திடுவேன் வசந்தம் என்று அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் இது அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தில் ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் புஷ்பமுமாம் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ நேசரனுடையவரே அவர் பார்வையில் சாய்ந்திடுவே என் நேசரனுடையவரே அவர் பார்வையில் சாய்ந்திடுவே மனவாட்டியதாய் சொல்லுவன் அந்திரவே மனவாட்டியதாய் சொல்லுவன் அந்திரவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் வெளி புஷ்பமுமாம் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ நேசரனுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவே என் நேசரனுடையவரே அவர் நம்முடைய நேசர் நம் மத்தியில் இருக்கிறார். மனவாட்டியதாய் நான் செல்லுவன் அந்நிலவே மனவாட்டியதாய் நான் செல்லுவன் அந்நிலவே என் நேசரனுடையவரே அவர் பார்வையில் சாய்ந்திடுவே Thank you, Lord. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. Oh, Ramanka Tidan Karamana Tidan, Tidan Mav Shabdiran Tidan Tidan Katidan Karamani Tidan. Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. நேசரனுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே என் நேசரனுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மனவாட்டியதாய் நான் செல்லுவன் அந்நிலவே மனவாட்டியதாய் நான் செல்லுவன் அந்நிலவே என் நேசரனுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே என் நேசரனுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மனவாட்டியதாய் நான் செல்லுவன் அந்நிலவே மனவாட்டியதாய் நான் செல்லுவன் Shabakaramani Antuda Tira Dira Maram Delangana Swadara Mankala Tira Shabakaramanka Tidankalama. Thank you, Lord.
Thank you, Jesus. Yes. Tira barba sidankala karamakala manatuda. Thank you, Jesus. Yes, way. Yes, way. Jesus. Nibankara masadirak tilankara. Natni bi sandruira krabi sol karambala. Nijara bradi sankara mankala tida. Nipara basduri aburna swankara nitara. Ekara zunatalankara masinkara. Yes, Kira mankara sankara ni atura. Metra zanadila ken argu sankara masira. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இனிமே எந்த மனுஷனும் மனுஷனா இருக்க முடியாது. ஒன்று இயேசுவை மாற வேண்டும், இல்லைன்னா பிசாசை மாறணும். ஒன்று பரிசுத்தாவி பிடிக்க வேண்டும், இல்லைன்னா தீய சக்தி பிசாசு பிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். யோகா செய்து ஒரு பக்கத்தில் நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்க போகுது. சிலர் கராத்தே படித்து அவர்களுக்கு பிசாசு பிடிக்க போகுது. சிலர் தியான பயிற்சிகளை செய்து அவர்களுக்கு பிசாசு பிடிக்க போகுது. சிலர் இராணுவத்தை சேர்ந்த அந்த இராணுவத்தில் பிசாசு பிடிக்கக்கூடியதான சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கு பிசாசு பிடிக்க போகுது. மருத்துவமனையில் இருக்கிற சில பொருட்கள், சில மருந்துகளில் அந்த மருந்து எடுத்தா பிசாசு பிடிக்குமா? எல்லாம் இருக்கு. ஆண்டவர் நம்ம எவ்வளோ பத்திரமான இடத்திற்கு கொண்டு வந்து இருக்கிறார். என் பிள்ளையை, உனக்கு எதுவுமே வேண்டாம், யோகா வேண்டாம், மருந்து வேண்டாம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை ஆட்கொள்ளுவேன். ஆக இந்த நேரத்தில் நாம் ஒரு அபிஷேகத்துக்காக காத்திருக்க போகிறோம். எதுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பிசாசு பிடிச்சா பரவாயில்ல, அது விஷயம் இல்லை, அது இல்லை. எல்லாருக்கும் பிசாசு பிடிச்சு நமக்கு விரோதமா எழும்ப போறாங்க, அதுதான் விஷயம். அதனால அந்த வல்லமைகளை எதிர்க்க, அந்த ஆட்களை இந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வர நமக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், இல்லைன்ற அது கவிழ்த்து போடும். ஆகையால் நம்ம அந்த ஆட்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியின் தலைகளை நசுக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை இந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வர போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? இந்த நேரத்தில் கருத்தாய் பொறுப்போடு அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தீரா சத்துரங்கலமங்கரமானி அதுரா, தீரா சத்துரங்கரமானதுரா. சோம்பேறியா இருக்க வேண்டாம், கண்களை திறக்க வேண்டாம், நிர்விசாரமா பெருமை எல்லாம் அகற்றி போடுவோம். கருத்தா இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமாக. தீரா மௌஷம் தீரா கரமானதுரா, tira satwari mana kalanitos netru ziram delan karamana tura. Jesus tira mankarama shabakati da kalamankara tura kalana tura. Oh ramdara sadira tilankara tura. Tira mankara maushama katira mankara manatira. Oriana santuri mikarana katira karama. Thank you, Lord. Thank you, Jesus. Jesus. Yes, Lord. Jesus. Yes, Lord. Jesus. Yes, Jesus. Jesus, Jesus, Jesus. Thank you, Jesus. Tuda mantiranka tirankara manka tirankara matirankara tira maushantirankarana nima ratwana ziram tirankara tirankara. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, praise. തിരുഹിതമിയെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതമിയെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എന്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ
പമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ എന്റെ വേളയെ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ പമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ തിരുവിതമേ തികച്ചിടുവാൻ ഇവ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ തിരുവിതമേ തികച്ചിടുവാൻ എന്റെ വേളയെ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ പമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ എന്റെ വേളയെ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ പമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ എന്റെ വേളയെ തികച്ചും കൊണ്ട് നിന്റെ പമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ നിന്റെ പമ്പിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ Tira rimdana rigri sogribisa nitridana zikkalam duraktina kasida shuduri bilakatina kasikkariguro bidurudri aswinkaramani asaktula ikkari isorim tinakatune kalatina kilakatune tidau shabduna kalama karatine makaramatina karagaranka raga saktalankaraba Ikkaragalaga sagru samanatina ikkaragalaga stikkaramani aturankalaba shidara mankalankana ratina sata epagarama sankarana raktalanga sagara radua satalaga jimaraba mekara gazuntriya nima agispan sanka sikara adivasa ikkaragri sanki sandiswara nachi rab rosti malabrusare ho Niradina swandara hambel gusatria ikkaramba stanka sutra ele ratwa sikalikol nasikra sikkar abdulak randar ragadiga nakati sataparama sakkala garamba tiparana stairo swanka Nachi karadri aswankal karita namasa praswane luzwanta karamba narudiri aswikram lahosya ratwani razwinantiran kalabratia yakrizorim darantiran kalabasiata Shamana makaratira karamak tangarigi satria metrusna dilantranka sangaru rusyam parantila neria kala sikkaramana tiran kala makarani toro shamakatira karanira daziram danali karantina ispampa Toros wantalam barus yang karanito medali costing karamurusa nati angkor ya swantala Oh ramashabakatina kala mankara mankatina Natra sanakala bari atara sankara ratara jurma sankara mana tira kalatura riamana razuna malatura nego raswan kalamana tura Shabakala bakarabana mankatidan kalabani antida. Thank you, Jesus. Praise Jesus. Praise. Shabakara bakalabana mankatide. Thank you, Jesus.
தயவு செய்து இந்த அபிஷேகத்தோடு திருப்தியா இருக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு தருகிற பொன்னான சந்தர்ப்பங்கள், இந்த சந்தர்ப்பங்கள் இதை நன்றாய் பாவிக்க வேண்டும். இன்னைக்கு காலையில கூட பாஸ்டர் மனாசி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார். யோகாவில் தேர்ன ஒரு ஆள், ஒரு ஆர்மி மேஜர். அவர் அடையாருக்கு நம்ம ஃபெய்த்தோமுக்கு வந்தார். அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தார். ஒரு நிலத்தில், பெரம்பூரில் ஒரு நிலத்தில் பெரிய பிரச்சனை அது. அப்போ அவர் யோகா பயிற்சியை வைத்து அந்த நிலத்துக்கு போய் அதை அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த நிலத்திலேருந்து ஒரு சூலம் வந்துருச்சு, அப்படியே விழுங்கிட்டாராம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் ஒரு மாடு முட்டை வந்துருச்சு. அந்த மாடு அப்படியே முறைச்சார், அந்த மாடு போய் விழுந்துருச்சு. ஆனால் நம்ம ஃபெய்த்தவங்க வந்தார் அடையாருக்கு, அவர் விழுந்துட்டார். அப்போ நம்ம சக்தி எப்படிப்பட்ட சக்தி? அவரே சொல்றார், இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு சக்தி பார்த்தது இல்லை. நான் கிறிஸ்டியன் தான், ஆனால் நீங்கள் என்ன சக்தி வச்சிருக்க? கிறிஸ்டியன் ஆனால் யோகாவில் தேர்னாலும், ஆனால் நீங்கள் என்ன சக்தி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் பெற்றது. வெறும் சத்தம் இல்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்க, சும்மா குதிக்கிறாங்க, சும்மா ஆவியில் பெந்தேகோஸ்தே முட்டாள்களும் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்க ஞானம் ஒரு முட்டாள்தனமா மாறக்கூடாது. தாவீது சொல்றார், மனைவி கிண்டல் பண்ணாங்க, பைத்தியக்காரன் நீ ராஜா தானே, நீ துண்டு போட்டுட்டு இப்படி ஆடுறது, இதை விட நான் மோசமா இருப்பேன். என்ன அர்த்தம்? துண்டே கழட்டிட்டு தான் ஆடுவேன்னு அர்த்தம். ஏன்? நான் ஆண்டவருக்கு முன்னாடி செய்வேன். நான் உன்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ முக்கியம் கிடையாது, ஆளு முக்கியம், நான் ஆண்டவர் தான் முக்கியம். நான் எல்லாத்தையும் மறந்து நான் ஆட போறேன் அப்படின்னு சொல்றார் தாவீது. அதுபோல இந்த சக்தி நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சக்தி முழு பூமியை கீழ்ப்படுத்தக்கூடிய சக்தி. முழு உலகத்தில் இருக்க அத்தனை பிசாசுகளும் பார்க்கல நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகையால் தயவு செய்து கண்களை மூடி யாரும் அசதியா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை நாம் நன்றாய் பெற்றுக்கொள்வோமாக. வரப்போகிற போராட்டங்கள் பயங்கரமானது. ஆனால் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையை சேகரித்து சேகரித்து சேர்த்து சேர்த்து அதை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வங்கியிலே சேர்த்து வைப்போம். ஒரு நாள் யுத்தம் வரும், அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். Thank you, Jesus. We praise Jesus. Oh, Ramavshabakaramakatuda. തിരുഹിതമിയെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിരുന്നു. ഒപ്പുകൊടുത്ത് പാടുவோம். இதோ நான் வருகிறேன். ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിരുന്നു. എന്റെ വേളയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ വന്ദനം എന്നിടുവാൻ. എന്റെ വേളയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ വന്ദനം എന്നിടുവാൻ. തിരുഹിതമിയെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിരുന്നു. തിരുഹിതമിയെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിരുന്നു. എന്റെ വേളയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ വന്ദനം എന്നിടുവാൻ. அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவரை அனல் மூட்டுவோமாக. சில வரங்கள் நமக்குள் வரப்போகிறார். கர்த்தர் சில அதிகாரங்களை தரப்போகிறார். ஞானத்தின் ஆவியை தரப்போகிறார். நீ அஸ்வானே Tik asdule riswane lupar saikola. Imakara maushabakara tidankara mantara. Tira maushabaka tirankara mankatira.
Eradura satrande lora brastoria basangri saba. Iraturandra swankara mankalantirangkala. Ikar maswatra zulam terangkalani aswantere. Iswankala dura kastikarabla. Ekirang rustiang kori balastikaradu. Istiranu sigra sura. Ek aglusiang karatu. Nimangtanandra basiatri angkarambarani ragastankaramani asoria. Thank you, Lord. Thank you. Yes, Jesus. Praise. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Thank you, Lord. Thank you, Jesus. Praise Jesus. Oh Rama Shabakatida Karamakatida Karamatuda. Oh Rama Shabakaramakatuda Karashabalatuda. Oh Rantida Sarabdila Karamana Antidanka Shabalatuda. Yes, Jesus, yes, Jesus, yes. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise. Oh Rabba Shabakara Mankatidan Kalama Tirama Shabakara Mankatida. Yes, Stotram, yes, Ramaka Shabala Mana Mankatude. Tirama Shabakara Mankatidan Karamankala today. Yes, Namaka Shabakara Makalama Nama today. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Oh, Ramatidanka Shabakaramakalamania today. Thank you, Jesus. Oh, Ramba Shabakaramania today. Thank you, Lord. Stotram Jesus. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Oh Ramdaradi Razi Ratirankara Kara 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 Ribala Manankatidanka Saravani Antuda. Yes, Jesus, Stotram, yes, Stotram, yes. Thank you, Jesus. We praise you. கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். சிலர் ஆவியில் வெறி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் சிலர் இன்னும் அபிஷேகத்தை பெறவில்லை. பாய்ஸ், சண்டே ஸ்கூல் பாய்ஸ், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை நல்ல உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. யாரும் கண்ணை திறக்காது. கண்ணை மூடி நீங்களும் ஒரு அபிஷேகத்தை பெறணும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை வைத்துக்கிறார். இன்னும் 10 நிமிடம் தான். அதற்கு பிறகு சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் ஆவியினால் தாகம் தீர்க்கப்படுங்கள். கர்த்தருடைய ஆவி அந்நிய பாஷைகளை பேசி குடித்துக் கொண்டே இருங்கள். ரத்தத்திற்குள், தசைகளுக்குள், எலும்புக்குள், கண்ணுக்குள், நாக்குக்குள்ள, சிந்தனைக்குள்ள, எழுச்சிகளுக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள அது ஏறட்டும். அந்த வல்லமையினால் நிரப்பப்படுவோமா? தீரமௌஷமா கரனா துரங்கரா தேரியாஸ்வனா கரம் திலாத்தியா சத்துலே பெக்ராக ஸ்வங்கராபாரியா ஸ்வந்தரா கலாத்துரே மர்ரதுவ சங்கரா துரா நச்சகதி சங்கரி பலபஸ்தங்கரபா ஏரியா கிளாசுரந்தனா கரா ஸ்வத்த ஏரியா ஸ்வனா Imankarambala mana rasa dirandila karama. Eswe. Nimankaramba dirama kasaturan karama. Ye rambala tudan karama kasaturan kalamani anture. Thank you, Jesus. Thank you, Lord. Nirama kashabala baramatire. Iramangtalanka shabara kalamakara maniatre. Oh, Rama shabakara manatre. Thank you, Jesus. Yes, thank you, Lord. Thank you, Jesus. Praise.
ஒரு நாள் எலியாவை பிடித்து கொள்ளும்படியாக ஒரு ராணுவத்தை அனுப்பினார் ராஜா. அவங்க எல்லாம் போன எல்லாரும் மயங்கிட்டாங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசினாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அவர்கள் மேல் அக்கினி இறங்கி வந்து அவர்கள் பட்சிக்கப்பட்டார். அப்போ எலியாவை யாரும் பிடிக்க முடியல, இயேசுவை யாரும் பிடிக்க முடியல. திருப்பி எலியா வர போறார். அப்போ கூட வாயிலிருந்து நெருப்பு வரும் வழியா அந்தி கிறிஸ்துவால் கூட அவரை தொட முடியாது. அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை விட பெரிய அபிஷேகம் தான் நம்முடைய அபிஷேகம். நன்றாய் நம்புங்கள். யாரெல்லாம் பைத்தியக்காரரை போல, குழந்தைகளை போல இந்த அபிஷேகத்தை குடித்து குடித்து இப்பொழுது வெறி கொண்டவர்களை போல் இருக்கிறார்களோ, ஒரு யுத்தம் வரப்போக சீக்கிரமாக அவர்களை கர்த்தர் போர் முனையில் நிறுத்துவார். அவர்கள் மூலமா அத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் அதை வீழ்த்துவார். அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், நீங்கள் தான் மேற்கொள்ள போகிறீர்கள். நீ ஒருவனாய் ஜாதிகளை நொறுக்குவாய். கர்த்தர் உன்னை தண்டாயுதமாக அஸ்திராயுதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். Thank you, Lord. We thank you, Jesus. Yes, Jesus. உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவன் சதிகளை சத்தியரும்பலன செய்திடுவேன். சத்துருவன் சதிகளை சத்தியரும்பலன செய்திடுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன். அபிஷேகத்தில் ஒரு சேனையை பார்த்து அதற்குள் பாய்ந்து பாய்ந்து அபிஷேகத்தில் நிரம்பணும். சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். சத்துருவன் சதிகளை சத்தியரும்பலன செய்திடுவேன். சத்துருவன் சதிகளை சத்தியரும்பலன செய்திடுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதிலும் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதில் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதில் தாண்டுவேன். உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன், தேவனாலே மதில் தாண்டுவேன். ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட அபிஷேகம் என்றால், இந்த ஃபெய்த்தோம்ல ஆண்டவர் ஒரு கூட்டத்தார், ரெஸ்கியூ ஆபரேட்டர்ஸ், அதாவது ஆபத்தில் இருக்கிறதான தாங்களுக்கு உதவி செய்யாமல் சீக்கிரமே மாண்டு போகக்கூடியவர்களிடத்தில் ஓடி அவர்களை பிடுங்கி எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ரெஸ்கியூ. நான் தரிசனத்தில் கண்டு கொண்டிருக்கிறேன். ஆயுதம் தரித்தவர்களாக, யூனிஃபார்ம் தரித்தவர்களாக தீக்குள்ள ஓடவும், தண்ணீருக்குள்ள குதிக்கவும், ஆபத்தான இடங்களுக்குள்ள செல்லவும், அங்கே மூழ்கி கொண்டிருக்கிற, எரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கவும் கர்த்தர் ஒரு வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். ஷந்தாயா ஸ்கம்மா ரியாதிலா ஸ்வாரா சங்கராயத் இகிஸ்தோ ஸ்வதிராய் சங்கரம் தலயாகா சந்துரா. உம்மலோரு சேனையினுள் பாய்ந்து செல்லுவேன்,
தேவனாலே மதிலும் தாண்டுவேன். ஆமென். உம்மலொரு செய்தியினை பாய்ந்து சொல்லுவேன். தேவனாலே மதிலும் தாண்டுவேன். 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 Nekarusi antelaba karangalaria sakalari majari sangaria sakalangara netsuri aswineria swankalangurusia mergu sandula swankaramani ethure Mankaras irata rakturi mirata pentara swankarat aznel ozne sakor patsori kalambas tankaram zwana lagasturi kanmaria ekurambas tangar soya shadarabaka satilankara mana tutsa kadinarna aswan nail kosa peria aswan kalat Shamtulankara Bausadali Aptara Shatura.
Jesus. Tudabakaraba shabalaba. Didi bigina mankaraba. Ribanara di sandru sirabak telankaraba. Irantananka saguri bikamankarani mankalantuda. Agartala Sandra Sibari Bahankara Baur Vilankara Antara Nitra Dasi Vikrambalambro Swantaranchurambalani Ara Radala Sandarali Akrombalatida Ektarangara Uswantalankara Baria. Shanti Dankalari Abdinasada Bhakti Ankara Banantida. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Sirvala Baushabakati Dankarabana Mankara Dira Sarabali Amtida. தேவன் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார், நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார், நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, யுத்தத்திற்காக நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஷட்வரா பலாந்திடங்கரா சத்திரங்கலா ரத்வா நாம்பர்பா சிங்க்ரபாலா பர்னாஸ்வரா அப்தலங்கரா ஷர்ரா மங்காத்துடா
உலக சிந்தையோடு வாழ்ந்த நாட்கள் போதும். தலைகளை உயர்த்துவோம். யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. ரபவ் ஷபங்கரா, ராஜாதி ராஜன் வந்து கொண்டிருக்கிறார். ஓரா சங்கரா, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்வோமாக. நமக்கு அவர் கிரீடத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். ஏரா சந்துரா, மாம்சத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், உலகத்தின் வல்லமைகள், ரமவ் ஷபங்கரா. ஓ ரமவ் ஷபகத்திடங்கரா சபானா மங்கத்திடா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயில் நான் வைத்திருக்கிறேன். இந்த பட்டயத்தை கொண்டு சத்துருனுடைய கோட்டைகளை நீ தகர்த்து போடுவாயாக. நீ அந்த வார்த்தையை உச்சரித்தால் நான் உன் வார்த்தையை கொண்டு நான் கிரியை செய்வேன். ஜாதிகள் மேல் நீ உரிமை பாராட்டுவையாக நான் அதை உனக்கு தருவேன். இதுதான் அறுவடையின் நேரம். அந்த அறுவடையின் விளைச்சலுக்காக உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். பட்டயத்தை நீ பாவிப்பாயாக. உன் நிமித்தம் நான் கிரியை செய்வேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியில் இருக்கிறார். அதை விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ராத்திரி அந்தர வைசார் அத்தலாம் கர்பாஷிக்ரா சிரம் ஏரியா சங்கூரியா நாலாதராசியா ஓரியா சந்துரா கலமா. ஓ ரமா கத்திரா கரமா ஷமானா துரா.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Shabakatuda. கர்த்தர் நம்மேல் ஊற்றின அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் பேசினார், நான் நாடுகளை ஜாதிகளை உனக்கு கொடுப்பேன் என்று. அதன் அடிப்படையில் 3 ஜாதிகள் மேல் நம் நாடுகள் மேல் உரிமை பாராட்டப் போகிறோம். ஒன்று, ஆப்பிரிக்காவினுடைய வடபகுதியில் ஒரு சின்ன நாடு இருக்கு. அந்த நாடினுடைய பேர் டுனிஷியா. அதில் சமீபத்தில் தீவிரவாத தாக்குதல் பெருகிட்டு இருக்கு. அதனால எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யோகாவை பற்றி சொல்லும்போது டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொன்ன, முழு உலகத்தில் சத்ரு வெள்ளம் போல் வந்து விட்டான். எல்லா வீட்டிலையும், எல்லா கம்பெனிலையும், எல்லா ஸ்கூல்லையும் யோகா பண்ணும்படியாக பலவந்தம் பண்ணுறாங்க. சத்ரு வெள்ளம் போல் தாக்குகிறான். அப்போது ஒரு சகோதரன் சொன்னார், அது ஒரு விதத்தில் நல்லது தான். அப்போ தான் நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்கும், அப்போ தான் நான் போய் ஜெபிக்க முடியும் அப்படின்னு. அப்போ அதுபோல் ஆண்டவர் சாதகமான காரியங்களை பாதகமான காரியங்களை தனக்கு சாதகமாக எடுத்து சூழ்நிலைகளை மாற்றலாம். ஆகையால் இந்த தீவிரவாத தாக்குதலினால் டுனிஷியா என்கிற நாட்டில் வந்திருக்கிற அந்த பயங்கரவாதத்து நிமித்தம், பயத்து நிமித்தம் அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த பயத்தை சாதகமாக எடுத்து சுவிசேஷகர்களை, மிஷினரிமாரை அங்கே அனுப்பி அநேகர் அங்கே ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பொறுப்போடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய ஸ்தோத்திரத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கு, ஒரு நாட்டை மாற்றக்கூடிய அபிஷேகம் இருக்கிறது. அந்த தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, பாரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம், 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 சோத்ரா, 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 சோத்ரம், ஸ்தோத்ரா, சோத்ரா, சோத்ரா, சோத்ரம், சோத்ரா, 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 சோத்ரம், சோத்ரா, 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 சோத்ரம், ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அடுத்தபடியாக கிரீஸ், ஐரோப்பா கண்டத்தில் கிரீஸ். இந்த நாடு ஒரு பொருளாதார தாழ்ச்சியின் வழியாக போய்கொண்டிருக்கிறது. பணம் இல்லை நாட்டில். ஆகையால் இந்த சூழ்நிலை கர்த்தர் சாதகமாக எடுத்து அங்கேயும் ரட்சிப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். அந்த தேசத்தின் என்ன மதம் தெரியல, ரோமன் கேத்தலிக்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை மாற்றி அவர்களை ரட்சிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே சபைகள் அங்கே ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய சபை அங்கே ஆரம்பிக்க வேண்டும். அது நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். மூன்றாவது, நம்முடைய நாட்டுக்காக, இந்தியாவுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்தியாவில் பிசாசு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன், இந்த யோகாவினுடைய உச்சின்னு சொன்னால் அது பிசாசு பிடிக்காது. 7 சக்கராஸ் வழியாக, சக்கராஸ்ன்னு சொன்னால் நம்முடைய உடம்புக்குள்ள வல்லமை தங்கி இருக்கிற மையங்கள், அதான் சக்கராஸ்ன்னு சொல்லுவோம். நம்முடைய தொப்புல, தொண்டையில், நெற்றியில், தலைக்கு மேலே எல்லாம் இங்கெல்லாம் சக்தி மறைந்திருக்கான். அப்போது நம்முடைய முதுகெலும்புடைய நுனியில் ஒரு சின்ன பாம்பு இருக்கும், ஸ்லீப்பிங் சர்பெண்ட், அது தூங்கிட்டு இருக்கு. அதை ஆசனங்கள் வழியாக நாம் அதை எழுப்பி, அதை அனல் மூட்டி
அந்த பாம்பு அப்படியே முதுகல் மொழி போய் அப்படியே வெளியே ஏறி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வரும்போது அங்கே பவர் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி எக்ஸசைஸ் பண்ணி 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 இன்னும் அடுத்தது ஏறி அடுத்தது இடத்துல பவர் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி ஏறி நெற்றியில், அப்புறம் தலையில். இந்த 7வது சக்கரம் தான் தலையில் பவர். அந்த தலையில் பவர் வரும்போது சாமியும் நாம் ஒன்றாயிடுவோமா? அது எந்த சாமின்னு உங்களுக்கு தெரியும், நம்ம சாமி கிடையாது. அப்போ தான் பிசாசு பிடிக்கும். அவங்களும் கடவுள் ஒன்றா இருக்கும். அந்த டைமில் தான் அவங்களெல்லாம் 6 நாள் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க, சாக மாட்டாங்க, நாள் கணக்காக சாப்பிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தலையை மண்ணுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஆண்டு நம்ம அழைச்சிருக்கிறார். அது நம்முடைய அழைப்பு வித்தியாசமானது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. இன்டர்நெட்லேயே போட்டிருக்கு, யோகா பண்ணுனா கழுத்து வலி வரும், இடுப்பு வலி வரும், சிலருக்கு தூக்கமே வராது, சிலருக்கு நிறைய தூக்கம் வரும், மூட் ஸ்விங்ஸ், அதாவது திடீர்னு ரொம்ப சிரிப்பாங்க, திடீர்னு பயங்கர கோபப்படுவாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸில் போயிடுவாங்க. இப்படிலாம் அதெல்லாம் பிசாசுடைய அறிகுறி தான். சடன் ஜர்க்ஸ், அதாவது வெட்டிடு அப்படியே அசைவுகள் வரும் அவங்களுக்கு. அப்போ அதெல்லாம் பிசாசுடைய செயல்கள் தான். இப்போ நிறைய பேருக்கு பிசாசு பிடிக்க போகுது. அதனால் இந்தியாவுக்குள்ள நம்ம ஒருவர் தான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியும், வேற யாராலும் அந்த கட்டிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. ஆகையால் இந்த டைமை ஆண்டவர் சாதகமாக எடுத்து நமக்கு இப்போ நம்ம அபிஷேகம் பெற்றும் ரெஸ்கியூ ஆபரேஷன் மீட்டெடுக்கிறதான பணியை செய்யும்படியே கர்த்தர் அழைப்பை தந்திருக்கிறார். ஆகையால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை ஃபெய்த்தோமும் கொண்டு வரும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். முழு இந்தியாவில் உள்ள எல்லா ஃபெய்த்தோம்ஸும் இது நிமித்தம் நிரம்பி வழிய வேண்டும். இந்தியாவுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம். இஸ்ரவேல் தேசத்தார் அவருடைய சரித்திரத்தில் ஒரு காலத்தில் ஆயுதங்களை கூர்மையாக்குறதுக்கு ஒரு கொல்லன் இஸ்ரவேலில் இல்லை என்கிற ஒரு நாள் வந்தது. ஷார்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லையா, அதனால கத்தியை ஷார்ப் ஆக்குறதுக்கு கூர்மையாக்குறதுக்கு பெலிஸ்தியர்கிட்ட போனாங்க. அவங்க ஷார்ப் பண்ணி கொடுப்பாங்க, என்ன குத்துறதுக்கு நான் உனக்கு பண்ணி தருவேன். அப்போ அடிமைத்தனம் அது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ராஜாவுடைய காலத்தில் ஞாபகம் இல்லை, கோல்டு அதாவது பொன்னினால் செய்யப்பட்ட கேடகங்களுக்கு பதிலாக வெண்கல கேடங்களை உண்டாக்குனாங்க. அது அர்த்தம் தேசத்தில் பற்றாக்குறை வந்துருச்சு, பொண்ணை வித்துட்டு லோ குவாலிட்டி ஆயுதங்களை செஞ்சு அது நாம் நாட்டுக்கு தானே ஆபத்து. அப்போது அது போல் ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்முடைய வரங்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஆராதனை, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய ஜெபம், இதனுடைய குவாலிட்டி குறையக்கூடாது. அந்த குவாலிட்டி குறைஞ்ச உடனே சத்துருவுக்கு அடிமைப்பட்டுவோம், அவனுக்கு போய் கை நீட்டிட்டு இருக்கணும். அதனால் தேவன் நம்முடைய சபையினுடைய ஊழியங்கள், வரங்கள், ஜனங்கள், ஜெபங்கள் இதனுடைய தரமானது. இப்போ பாருங்கள், இந்த கூட்டம் முடித்த பிறகு சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, வாலிபர்கள் ஜெபிப்பாங்க, பெரியவர்கள் ஜெபிப்பாங்க, சிஸ்டர்ஸ் ஜெபிப்பாங்க, கேர்ள்ஸ் வாலிபர்கள் ஜெபிப்பாங்க. இப்படி தனித்தனியாக ஜெபங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நல்ல ஒரு காரியம் இது. என்னமோ ஒரு பிரச்சனை வந்து இதை நிறுத்திடக்கூடாது, பிசாசு இல்லை ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடாது. இந்த ஜெபங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாம் சத்துருக்கு அடிமையாகாதபடிக்கு அவன் நம்மை பார்த்து பயப்படத்தக்கதாக இந்த சபையினுடைய குவாலிட்டி காக்கப்பட வேண்டும், பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை சேர்ந்து பாடலை பாடி ஆராதிக்கும் போது தேவனுடைய சமூகத்தை நாம் எல்லாரும் உணரணும்.
அதாவது வர்ஷிப், ஆராதனை என்று சொல்லும்போது தேவனை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம். அது நாம் பாடுற விதம், நம் கைத்தட்டுற விதம், வார்த்தைகளை உச்சரிக்கிற விதம், நம்முடைய எழுச்சிகள் பொங்குகிற விதம், அது பாரம்பரியத்தை விட்டு கருத்தாய் அதை செய்யும்போது ஆண்டவர் கிட்டே வந்துடுவார். கிழக்கு தாம்பரத்தில் ஒரு நாள் நம்முடைய தாம்பரம் பவனி ரூட்டை பார்க்கும்படியாக போனோம். எத்தனையோ நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது சின்ன ஷெட்டு இந்துக்கள் வச்சுருந்தாங்க, நடுவில் ஒரு சிலை வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் இடுப்பில் துண்டு போட்டிருக்கார், அவ்வளோதான். ஒரு பெரிய தீபந்தம் வச்சுருக்கு, அதை வச்சு சுற்றி சுற்றி 2 தடவை வந்தார். 2 தடவை வந்த உடனே ஒரு மாதிரி ஆட ஆரம்பித்தார். உடனே தீ எடுத்து உடம்புல வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஒன்றும் எரியல, கத்தலை. அப்போது அந்த ஆவி உள்ள இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா 2 ரவுண்டு போனார், அவ்வளோ ஆவி இறங்கிடுச்சு. இது போல் ஆவியானவர் நமக்குள் இறங்க வேண்டும். அப்போ நமக்குள் இறங்கும் போது ஆண்டவருடைய ஆராதிக்கிறது, நாம் வெறி கொண்டவர்களாக ஜெயஜீவியம் செய்யலாம், போராட்டத்தை போராடலாம், ஜெயிக்கலாம், பிசாசின் தலையை வாங்கலாம். இந்த வாரம் முழுவதும் வெற்றியாக மாறும். ஆகையால் நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளும் இறங்கி நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் மாத்திரமல்ல, பனிமூட்டுகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அது ஒரு பரிசுத்தம், அது வேறு பிரிக்கப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது, ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதுபோல நம்முடைய தெலுங்கு பாட்டை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நமக்கு பாஷை புரியாது, தெலுங்கு புரியாது, ஆனால் திடீர்னு பார்த்தா புரியும். நான் அப்படி நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். சனிக்கிழமை நைட்டு இப்படி நிறைய தடவை பாட்டு பாடும்போது வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் புரியாது. மெசேஜ் ஆயத்தப்படுறதான அந்த இதில் யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி இந்த வார்த்தை அர்த்தம் கேட்கலான்னு நினச்சா அதையும் மறந்துடுவேன். இங்கே வந்த பிறகு தான் ஞாபகம், ஐயோ மறந்துட்டேன். ஆனால் அந்த இப்போ காலையில் பாடும்போது புரியுது திடீர்னு. அது எப்படின்னு தெரியல, நேற்று புரியல, இன்னைக்கு புரியுது. அது ஆண்டோடைய கிருபை தான். ஒரு பாஸ்டர் இருக்கிற பாஸ்டர் கேசி வர்கீசன், அவருக்கு ஆந்திரா டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அவர் கேரளா பாஸ்டர், ஒரு தெலுங்கும் தெரியாது, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆந்திரா சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும். அவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் பேச போகிறேன் மலையாளத்தில், எனக்கு வேறு பாஷை தெரியாது, நீர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஒரு வார்த்தை ஜெபிச்சார். வாய் திறந்தார், தெலுங்குவா வந்துச்சு, தெலுங்கு பிரசங்கரை மாறிட்டார். அவர் சொன்ன, நான் படிக்கவே இல்லை, நான் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அதுபோல் நமக்கு பாஷை புரியும், அதுக்குள்ள வெளிப்பாடுகள் நமக்குள்ள வரும். பாடும்போது புதிய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அந்த தெலுங்கு பாட்டை அபிஷேகம் பண்ணும், அப்படி நடக்கும். அதே போல கர்த்தர் மலையாள பாட்டை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தமிழ் பாட்டை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆங்கில பாட்டை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த பூமண்டலத்திலிருந்து பரமண்டலத்திற்குள் செல்லக்கூடிய சில வாசல்கள் இருக்கு. உதாரணமாக பைபிளில் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிட்டார். ஏனோக்கு எலியா திருப்பி வரப்போகிறாங்க. அவங்க 2 பேரும் போகும்போது ஒரு மேகம் அவர்களை எடுத்துக்கொண்டது அப்படின்னு இருக்கு. மேகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுறான். நாம் மறுரூபம் அடைஞ்சு பரலோகத்துக்கு போகும்போது ஒரு மேகத்துக்குள்ளே தான் போக போகிறோன்னு இருக்கு.
அப்போ ஒரு மேகம் தான் அது நம்முடைய அந்த அடுத்த மண்டலத்துக்கு வாசல். நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாத பில்டிங்ஸ், மலைகள் வேற மண்டலத்தில் நிறைய இருக்கு. இனிமே தான் போய் பார்க்க போறோம். அப்போ அந்த மண்டலத்தில் உள்ளதான காரியங்களை பார்க்க தான் தரிசனம். நம் தீர்க்க தரிசனம், தேவ சத்தம், சொப்பனம், இதெல்லாம் அங்கு அந்த பூமியிலிருந்து நமக்கு தகவல் வருது, அந்த உலகத்திலிருந்து. அப்போ நாம் எல்லாரும் நம்முடைய ஆராதனை நடக்கும்போது அந்த உலகத்தோடு கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த மேகம் எப்படி ஒரு வாசலாக இருக்கிறதோ, இங்கிலீஷில் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. போர்ட்டல் அதாவது அந்த இந்த மண்டலத்திலிருந்து அந்த மண்டலத்துக்கு போகும்போது கண்களுக்கு தெரியாத ஒரு துவாரம். அதுக்குள்ளே போயிட்டா இந்த பூமியில் இருக்கிறதே மறந்துடுவோம். மவுண்ட்ல இருக்கிறேன்னு மறந்தோம். நம்ம மைண்டெல்லாம் ஆண்டவரோடே இருக்கும். அவரை பார்க்கலாம், அவரை தரிசிக்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவர் பேசுவார். எங்கே நம்ம இங்கே இருக்கிறதே மறந்துடுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாசல் நம்முடைய கூட்டங்கள் நடக்கும்போது திறக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, பெரும்பாலானவர்கள் பாதி பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வராங்க. அப்போ அந்த பாதி பேருக்கு வாரத்தில் ஒரு நாள் சில மணி நேரம் தான். அதில் நிறைய பேர் 10:30 மணிக்கு மேலே தான் வராங்க. அது யாருன்னு தெரியல. 11 மணிக்கு ஒரு பெரிய குரூப் வராங்க. எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுறாங்க. ஆனால் 11 மணிக்கு 10:30க்கெல்லாம் வராங்க. எந்த ஏரியான்னு தெரியல. அப்போ அவங்க எல்லாரும் சீக்கிரமாக வரணும். எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும். எல்லாரும் அந்த துவாரத்துக்குள்ளே போய் கர்த்தரை அனுபவித்து, நீ கூட்டத்துக்கு வா, கூட்டத்துக்கு வா, கூட்டத்துக்கு வான்னு சொல்லிட்டே இருக்குது நியாயப்பிரமாணம். ஆனால் இவங்க அந்த துவாரத்துக்குள்ளே போயிட்டு ஆண்டவர் அனுபவிச்சாங்கன்னா கூட்டத்துக்கு வான்னு சொல்ல தேவையில்லை, அவங்களே ஓடி வருவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போன வாரம் சில நல்ல சாட்சிகளை அன்று எழுப்பினார். அதுபோல இந்த வாரம் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்ப வேண்டும். கேட்கிறவர்கள் தேவ சமூகத்திற்குள் இன்னும் ஆழமாய் கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு ஆவி நிறைவோடு கருத்தாய் சொல்லும்படியாக கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்திடுவீர் தேவா, வந்திடுவீர் வல்லமையால் நிறைக்க. இவ்வேளை வந்திடுவீர் தேவா, வந்திடுவீர் வல்லமையால் நிறைக்க. ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர். ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர். வந்திடுவீர் தேவா, வந்திடுவீர் வல்லமையால் நிறைக்க. இவ்வேளை வந்திடுவீர் தேவா, வந்திடுவீர் வல்லமையால் நிறைக்க. ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர். ஆவியின் கனியும் வரங்களும் ஜொலிக்க செய்திடுவீர். ஆவியின் கனியும் வரங்களும் நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிற்பகலில் நடக்க போகிறதான சண்டே ஸ்கூல் ஊழியம், யாபேஸ் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வர, பிள்ளைகளையும் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பல்லாவரத்தில்
மூப்பத்தி பெரிய அக்காவை இருக்கிற சிஸ்டர் கோல்டா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க. அவங்க காலெல்லாம் கருத்து போயிருக்கு. கர்த்தர் பூர்ண விடுதலை இரக்கம் பாராட்டி கர்த்தர் பூர்ண விடுதலை கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பா. நீர் இரக்கம் பாராட்டி பூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால், உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லா இருளை மாற்றும் கட்டுகள் உடைய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் கிருபை ஜெயம் தந்து விடுதலை தந்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளின் வல்லமையினால் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வரங்களால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை நீர் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கன்வென்ஷனுக்கான ஜெபங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரவில் நடக்க போகிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காலை கூட்டத்தில் பெரிய விடுதலையின் கிரியைகள் நடக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபைக்குள் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி வேலை செய்ய போகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம். அன்னை பிதாவின் அளவிடைக்காரண்டி ஒத்துதிக்கிறோம். இரவு ஜெபத்தை ஆவியானதாமே முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நீ நடத்தி எந்திரதற்காக சோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆவியில கலியூர கத்திருக்கிறது அந்த அப்படின்னா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவமே, இந்த நாட்கள் ஆண்டவரே நேசருடைய மார்பில மாத்திரமே நாங்கள் சார்ந்து இழைப்பாரக்கூடியதான ஒரு ஆண்டவரே காலளவில் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்படினால் ஆண்டவரே, உலகத்தில் பலவிதமான காரியங்களை ஆண்டவர் நாங்கள் கேள்விப்படுவதை நாங்கள் காண ஆண்டவரே சுவாமி. இருந்தாலும் எங்களுடைய ஜீவியத்தில் எங்கள் ஆவிக்குடைய ஜீவியத்தை நாங்கள் அனலுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தை மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே சுவாமி எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் எடுத்து வேண்டிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த நாட்களை இயேசுக்காக கடைசி வரைக்கும் வைராக்கியமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு கூட்டர்களை நீ எழுப்பி தந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது வேண்டிக்கிறோம். இந்த இரவு ஜெபத்தை முற்றிலுமா நீ பொறுப்படுத்து ஆசீர்வாதத்தோடு நடத்தந்தி இரவெல்லாம் உடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். நாளை ஆராதனை மகிமையாக ஆசீர்வாதமாய் ஆண்டவரே சுவாமி எல்லா தேவ ஜனங்களும் விரைந்து வந்து கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். நல்ல ஆலோசனை மூலமா ஜனங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.